ரிஸ்க் எடுக்கிறலாம் எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி. மார்க்கெட் கூட நான் பாக்கலையே, அப்படி ஒரு ஓட்டம். அவ்வளவுதான், நம்ம முடிச்சு விட்டீங்க போங்க. 1 2 3. மனைவியை விட்டுட்டு ஓடின கணவனை தானே பார்த்துருக்கீங்க. மனைவியை தூக்கிக்கிட்டே ஓடின கணவனை பார்த்துருக்கீங்களா? இங்க பாருங்க, திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பக்கத்துல இருக்கிற கேத்தனூர் அப்படின்ற பகுதி இருக்கு. அங்க பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு விளையாட்டு போட்டிகளை நடத்திருக்காங்க. முக்கியமா அங்க என்ன பண்ணிருக்காங்க தெரியுமா? கணவர்கள் வந்து மனைவியை தூக்கிக்கிட்டே ஓடணும் அப்படின்ற ஓட்ட பந்தயெல்லாம் வச்சிருக்காங்கப்பா. அப்போ கணவன்கள்லாம் மனைவியை தூக்கிட்டு ஓடி இருக்காங்க பாருங்க. உசைன் போல்ட்டே தோத்துருவாரு போல, அவ்வளோ வேகமா ஓடி இருக்காங்க. இதுக்கப்புறமா இன்னும் பல போட்டிகளும் அங்க நடந்திருக்கு. இப்போ இந்த ஒரு வீடியோ தான் சமூக வலைதளங்கள்ல எல்லாருமே கவர்ற விதமா அமைஞ்சிருக்கு. இதை பத்தின உங்களுடைய கமெண்ட்ஸை எங்க கூட ஷேர் பண்ணிட்டு போங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிட்டு போங்க. சரி, ஓகே, நான் சொல்றத நீ பண்ணணும். பாப்பா எப்படி சோகமா பார்ப்பாங்க? சரி, ஓகே. பாப்பா எப்படி ஹாப்பியா இருக்கும்? பாப்பா எப்படி அண்டவை கட்டுவாங்க? சரி, ஓகே, நான் சொல்றத நீ பண்ணணும். பாப்பா எப்படி சோகமா பார்ப்பாங்க? சரி, ஓகே. பாப்பா எப்படி ஹாப்பியா இருக்கும்? பாப்பா எப்படி அண்டவை கட்டுவாங்க? கருவாகி உருவாகி புவி தோன்றினாள், ஒரு தெய்வம் பெண்ணாகினாள். மகளாகி ஒரு வேடம் இவள் மேவினாள், அகமெங்கும் மலர் தூவினாள். இவள் ஏற்கும் வேடங்கள் நூறாக கடல் வாழும் மீனாகினாள். மகள் தங்கை தோழி என்றொரு மாறி மனம் முடித்து தாயாகினாள். இமை மூடி விழி காக்கும் இயல்பாக நம்மை காத்து ஒளியாகினாள். தொல்லை 100 கொடுத்தாலும் சலிக்காமல் பிள்ளை போலமை பார்க்கிறாள். கருவாகி உருவாகி புவி தோன்றினாள், ஒரு தெய்வம் பெண்ணாகினாள். மகளாகி ஒரு வேடம் இவள் மேவினாள், அகமெங்கும் மலர் தூவினாள். எப்படி செய்கிறான் வர